அனைவருக்கும் வணக்கம். இது விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகலியம்மனுடைய ஆலயம். இது இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாளில் வாக்கு சொல்கிறேன். காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சொல்கிறேன். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சொல்கிறேன். அனைவரும் வாங்க. உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய துன்பங்களும் எதாக இருந்தாலும் நல்ல முறையாக நான் காப்பாற்றி கொடுக்குறேன். குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு பச்சாலை மருந்து கொடுக்குறேன். மஞ்சள் காமாலைக்கு மருந்து, பச்சாலை மருந்து கொடுக்குறேன். இந்த மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்குறதும் குழந்தை இல்லாத மருந்து கொடுக்குறதும் என்னுடைய அப்பா செஞ்சிருந்த தொழில். அது எங்கள் அப்பா எப்படி ஃப்ரீயாக வந்த மக்களை காப்பாற்றியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வாக்குறுதி கொடுத்துட்டு என் மடியில் படுத்து என் அப்பா மரணம் ஆனார், உயிர் போச்சு. அந்த வாக்குறுதி இன்ன வரைக்கும் நான் மாறாமல் குழந்தை எல்லாத்துக்கு மருந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். மஞ்சள் காமாலைக்கு மருந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, சண்டை சச்சரவாக இருக்காங்க, போராட்டத்தில் இருக்காங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்களா அவங்கள கணவன் மனைவியை சந்தோஷமாக அவங்கள ஒத்துமையாக சேர்த்தி கொடுக்குறேன். வசி உள்ள மருந்து இருக்குது. கணவன் மனைவி வசி உள்ள மருந்து, ஆணுக்கு பெண் அடங்கலை, பெண்ணுக்கு ஆண் அடங்கலைன்னு அதை அடைக்கிறதுக்கு நான் மருந்து கொடுக்குறேன். 3வது, குடிக்கிறானா, என் அண்ணன் குடிக்கிறான், என் தம்பி குடிக்கிறான், என் புள்ள குடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா எங்கே இருந்தாலும் கூட்டின்னு வாங்க. குடிக்காத அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பிட்டு கை கட்டு போட்டு அடக்கி அமைதியாக்கி உங்களுடைய புருஷனாக இருந்தாலும் சரி உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். உன்னுடைய கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன். குடிக்காத அளவுக்கு நான் மாற்றி கொடுக்குறேன், அமைதியாக்கி கொடுக்குறேன். நேரில் வரணும். குடிக்காததுக்கு மருந்து நேரில் வரணும். அதே குழந்தை இல்லாததுக்கு மருந்தும் நேரில் வரணும். மீதி பொருள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோங்க. அப்புறம் வீட்டில் தூங்க முடியல, மாடு கண்ணுங்கள்லாம் சாவுது, கெட்ட கிணவு வருது, எங்கள் வீட்டில் லட்சுமி தாயே இல்லை, தெய்வம் எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி வாங்க. அந்த வீட்டுக்கு எல்லை கட்டு கட்டி ஒரு பக்கம் காளி, ஒரு பக்கம் முனீஸ்வரன், ஒரு பக்கம் மகாலட்சுமி 8 லட்சுமியும் வீட்டில் நிற்கிற மாதிரியே அஷ்டபந்தனம் ரெடி பண்ணி ஒரு பக்கம் தீ சக்கரம் வச்சு எல்லாத்தையும் அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடணும். அந்த தர்தருங்கெல்லாம் வெளியே போயிடணும். இப்போ எல்லாத்தையும் போக விட்டுட்டு செஞ்சு அந்த கொண்டு போய் 4 மூளைக்கு 4 இலை கட்டி எல்லாம் குழி தோண்டி வச்சுட்டு மூளைக்கு பொருள் வரைக்கும் கொடுக்குறேன். செங்காளி, கருங்காளி எல்லாமே வீட்டுக்கு நம்மளுக்கு என்ன அதுக்கு செஞ்ச பரிகாரம், பேய் மிரட்டிலேருந்து யார் எது செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி நடமாடக்கூடாதுன்னுட்டு இத்தனையும் நான் ரெடி பண்ணி இந்த பொருளுங்கள்லாம் கொடுக்குறேன். 12 பொருள் கொடுக்குறேன். வீட்டை சுற்றி எல்லை கட்டு கட்டிடுங்க. எந்த ஒரு தெய்வம் தேவாதி யார் கட்டு போட்டாலும் அந்த கட்டுக்குள்ளே அடங்காது. நல்ல முறையாக அந்த தெய்வம் தேவாதி நம்ம வீட்டுக்குள்ளே குடியிருந்து பணங்காசு, பொன் பொருள், ஆடாவரம் குறையில்லாம அளவுக்கு செல்வம் நிறைய குறையத்து செல்வம் நிறையத்து வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நிறைஞ்சி அந்த மண்ணில் வாழ்கிற அளவுக்கு நான் நல்லது செஞ்சு உங்களுக்காக இந்த மாரியம்மா நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் நம்ம ராஜகாளியம்மனுடைய ஆலயத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம திருவண்ணாமலையிலேருந்து நம்மளுடைய கோயில் சென்னை பைபாஸ், திருவண்ணாமலைக்கு சென்னை போகிற ரூட்டு 30 கிலோமீட்டர். நம்ம கோயில் 30 கிலோமீட்டர் பைபாஸ்லேயே இருக்குது. டிரைவருங்களை கேட்டுங்களேன்னா, ஐயா எனக்கு நான் இவ்வளோ தூரம் வரேன், எனக்கு வழி தெரியல, என்னை கொஞ்சம் இறக்கி விடுங்க ஐயான்னு கேளுங்க. நம்ம கோயில் கடப்பிலே இறக்குவாங்க. செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்ரு, நம்ம மேல்மலையனூர்லேருந்து 10 கிலோமீட்ரு, நம்ம விழுப்புரத்துலேருந்து 45 கிலோமீட்டர் நம்ம கோயில் நம்ம திண்டிவனத்துலேருந்து 40 கிலோமீட்டர் நம்ம கோயில். இவ்வளோ தூரத்தில் தான் நான் இருக்கேன். எங்கே இருந்தாலும் நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம், இது சத்தியமங்கலம். நம்ம திருவண்ணாமலையிலேருந்து போகிற ரூட்டு திருவண்ணாமலைக்கு செஞ்சிக்கு வந்துட்டுங்களே, செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்டர். திருவண்ணாமலையிலேருந்து வரும்போது சத்தியமங்கலம் டிக்கெட் எடுங்க. செஞ்சிலேருந்து ஏறினாலே சத்தியமங்கலம் டிக்கெட் எடுங்க. திருவண்ணாமலையிலேருந்து ஏறினாலே சத்தியமங்கலம் டிக்கெட் எடுங்க. இதுதான் நம்மளுக்கு சென்னை ரூட்டு, இதுதான் பைபாஸு. இது நம்ம கோயில் அமர்ந்து இருக்கிறதே பைபாஸ்லேயே வச்சுக்கிறோங்க. 42 அடி ராஜகாளியம்மனுடைய ஆலயம். ராஜலோகத்துக்கும் சொந்தக்காரி. நான் எவ்வளோ கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் துயரத்துலேயும் என் தாய்கிட்ட இருந்தேன். நான் என்னைக்கு என் தாயை நம்பி கடைப்பிடிச்சினோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் என் தாய் எனக்கு ஒரு குறையும் வைக்கல. இன்னைக்கு எல்லாமே என் பிள்ளைங்க கூட்டி எல்லாருமே நல்ல நிலைமைக்கு மக்கள் எனக்கு தேடி வர மக்கள் பூரா என் பிள்ளைங்க தான்.
என்னுடைய கூட பிறந்த சகோதரங்க, என்னோட பெரியவங்களா இருந்தால் என்னுடைய சகோதரங்க, என்னோட இன்னும் அதிக கூட இருந்தால் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன். இதுதான் நான் வந்து அன்பாக அனுசரித்து நான் வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு தான் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதை தவிர நான் யாருக்கும் கெட்டது பண்ணல, யாரையும் அழிக்க நினைக்க மாட்டேன். இந்த ராஜகலையம்மனுடைய ஆலயத்திலேருந்து சொல்கிறேன், என்றைக்கும் என் தாய்கிட்ட நான் வந்து உண்மையாக இருக்கணும், என் தாய்கிட்ட நான் வந்து ஜீவசமாதியாக போகணும்னு சொல்லி நான் என் தாய்கிட்ட 30 வயசில் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் அர்ப்பணித்தேன். அதே இடத்துல இன்னைக்கு வந்து வாக்கு சொல்கிறேன்னா, மக்களால் நான் மக்களுக்காக சேவை பண்ணி நான் மக்களுடைய பேரும் புகழமும் நான் நல்ல முறையாக நான் ஆட்டா கட்டு நான் ஜீவசமாதியை போகணும், நான் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும். அதில் மக்களால் நானும் மக்களுக்கு சேவை செய்கிறவங்களும் நானும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும். இந்த மண்ணை வந்து யார் மெரிச்சிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து சந்தோஷமாக வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம். அவங்க வந்து போனாலே அம்மா அவங்க வந்து போனாங்க, நீ போய் பார்த்தியா, நீ கேட்டியா, அவங்கள எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாரு அம்மா. இன்னுதான் அம்மா கிட்ட நான் ஒரு நாளாக உட்காந்து தியானத்தில் கேட்குற கேள்வி என் தாயே நான் அதுதான், நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க, உங்களுடைய கஷ்டம் துன்பங்களை தீர்த்து கொடுக்குறேன், கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன், பயப்படாதங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருளாக்கம்மா பேசுகிறேன்.